விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள சிங்கப்பெண் படை. இந்த போலீஸ் ஃபோர்ஸ்னால பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஏனென்றால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்போவுமே வந்துட்டு வெளிப்படையாக, அதாவது பப்ளிக்கில் வந்துட்டு நடக்கிறது ரொம்ப கம்மி. அதாவது நடக்கவே இல்லை அப்படின்னு கிடையாது, நடக்கிறது ரொம்ப கம்மி. பட் எப்போவுமே திரை மறைவில் தான், அதாவது யாருக்கும் தெரியாமல் அந்த குற்றம் நடந்துக்கிட்டு இருக்கும். அது வெளியில் வரும்போது தான் தெரியும். ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே விஜய் வந்து பெண்கள் மேல் அக்கறை உள்ளவர் அப்படின்னா சைபர் கிரைம் போலீஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு 2 காதலர்களுக்கு இடையே வந்துட்டு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். அது வன்முறையாக மாறுறப்ப தான் வெளியில் தெரியும். 2 தொழில் பார்ட்னர்களுக்கு இடையே, ஆண் பெண் ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ணுறப்ப, இல்லை கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை பார்க்குற இடம். ஸோ இந்த இடங்களில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும். ஸோ இதை கண்காணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான, அதாவது வெளியில் பப்ளிக்கில் வேலை பார்க்குற போலீஸ் ஃபோர்ஸ் தேவையில்லை. ஸோ திரைமறைவில் நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு சைபர் கிரைம் போன்ற போலீஸ்களால் தான் தடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பெண்கள் இன்றைக்கி ரொம்ப தைரியமாக வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த பெண்களோட ஐடிக்கு கீழே நிறைய ஃபேக் ஐடிக்காரங்களும் சில வக்ரபுக்தி ஆண்களும் ரொம்ப வக்கரமான கமெண்ட்டுகளை பதிவிடுறாங்க. ஸோ அதை வந்துட்டு கண்காணிக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்தராக டெவலப் ஆகி ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்முறையாக மாறும். ஸோ அதை இவங்க ஸ்டாப் பண்ணாவே நிறைய வன்முறைகளை வந்துட்டு தடுக்க முடியும். அதை விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ் ஸ்டேஷனில் போயிட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துறதுனால வந்துட்டு பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆக்சுவலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் கம்மியாக தான் நடக்குது. பட் அதை வந்து பெரிய அளவில் பேசி பூதாகரமாக்கி ஓட்டு வாங்கி ஜெயித்ததுனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தனிப்படையை ஆரம்பிக்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இது ஆல்ரெடி வந்துட்டு பிங்க் பெட்ரோல்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஆட்சியும், பிங்க் பெட்ரோல் வந்துட்டு டிஎம்கே ஆட்சியில், அம்மா பெட்ரோல் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது தான். ஸோ அதையே வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பவரும் கிடையாது. இவங்க ஜஸ்ட் லைக் வாட்ச்மேன் மாதிரி வந்து குற்றம் நடந்ததுன்னா குற்றவாளியை பிடிச்சி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க முடியும், அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கென்று லத்தியோ அல்லது துப்பாக்கியோ கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி கிரிமினலை பிடிச்சாங்கனாலும் இவங்களால கேஸ் போட முடியாது. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு அதிகாரமில்லாத போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்கி குற்றங்களை தடுத்து விட முடியும் என்பது நிஜத்தில் அது பெரிய அளவில் பலனை கொடுக்காது. இது போக போக வந்துட்டு அப்படியே டைல்யூட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம்.